ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான சம்பவம் நடந்திருக்கு. லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்துட்டு அதிரடியாக வந்து நம்ம பெண்கள் அணி வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமும் ரயன் தான். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியில் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு வந்தாலே ஆண்கள் அணியோட பங்கு கண்டிப்பாக மினிமம் அந்த டீமோட இது 50 இருந்தாலும் இவங்களோட அந்த பங்களிப்பு 50 இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் எது வேணால் எடுத்து பாருங்கள். அதை தீபக்காக இருந்தாலும் சரி, ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட்டி ரயன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கு இதை வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேர்ள்ஸ் டீமுக்கு போயிருக்கும். வழக்கம் போல் நம்ம ஆளுங்க வந்துட்டு கோல் வாங்கியிருப்பாங்க. போன வாட்டி தான் வந்துட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 3 வாரம் தொடர்ந்து தோத்தாங்க. பட் இது வந்து தொடர்ந்து எதுவாக ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய இது இருந்துச்சு. பட் கோட்டை விட்டுருக்காங்க நம்ம பெண்கள் அணி. அதுவும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, நூல் இடையில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் விட்டாங்க. ஒரே ஒரு கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர் சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சுன்னா டோட்டல் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இவங்க பண்ண பெரிய ட்ராபேக் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் முத்துக்குமார் வந்து வந்தாங்க. அது உண்மையாக, ஏன்னா அருணும் வந்துட்டு அங்கங்கே வந்து அந்த தமிழோட கதைகளை வந்து மேற்கோள் காட்டி பண்ணும்போது ஏன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கதையை வச்சு தான் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு காமெடி, அப்புறம் பழமையான ஒரு கதை, இந்த மாதிரி வச்சு தான் போகுது. அப்படிங்கும் போது அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேர் தான் இதுக்கு கரெக்டு, மற்றவங்க இதுக்கு செட் ஆக மாட்டாங்கன்றதை அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. பட் பெண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு தமிழ் பேச்சாளர் நிறைய விஷயங்கள் அவங்க கற்று வச்சுருக்காங்க. திறமை அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழ் சார்ந்த கதைகள் எக்கச்சக்கமாக தெரியும் அவங்களுக்கு. இலக்கியமாக இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் அவங்க. அவங்கள விடாமல் இந்த ஜாக்லின் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவசரம் கொடுக்க மாதிரி நம்ம ஆர்ஜி ஆனந்தி கூட போய் சேர்ந்து அவங்க 2 பேரும் வந்து சப்போஸ் ஆர்ஜி ஆனந்தியும் நம்ம மஞ்சரியும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் வந்துட்டு ரெண்டாவது இந்த டாஸ்கில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெண்கள் டீம் வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும். அதனால் வந்துட்டு இங்கே எப்படி ஆகிடுச்சுன்னா ஜாக்லின் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாங்களா, இல்லை ஜாக்லினால் இவங்க குழப்பம் பண்ணாங்களா, இல்லை ஆர்ஜி ஆனந்தியால் அவங்க குழப்பம் பண்ணாங்களான்னு தெரியல. ஒரே ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்க்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு கதை வைஸ் பாருங்கள், ஒன்று தப்பாக இருந்தால் அது ஒன்று தப்பு, அப்படி தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சு தெரில, உள்ளே வைக்கிற போர்டெல்லாம் வச்சிட்டார். எனக்கு அதுலேயே கொஞ்சம் டவுட்டு. மேபி அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரே ஒரு கதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே ஒரு கதை தான் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும், எல்லாமே கரெக்டாக அப்படின்ற மாதிரி. அப்படின்னு இருக்கும்போது 2மே ட்ரா கூட ஆகிருக்கலாம். பட் ஏதோ ஒரு சம்திங் இவங்க வந்து ஆண்கள் டீம் வின் பண்ணணும்னு அவர் வந்து நினச்சாரா, அப்போ தான் 3வது டாஸ்க் வரும்னு நினச்சாரான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் 2 டாஸ்க்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக 3வது டாஸ்க் வரணும்னு சொல்லிட்டு அந்த இதை மாற்றினாரான்னு தெரியல. அப்படி தோணுது. மேபி அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்கள் டீம் பார்த்தீங்கன்னா 1, 6, 8 பாயிண்ட் எடுத்தாங்க. ஆண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 6, 10, 3. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட்டு, அவங்க 15 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ மாதம் வந்து நம்ம ஆண்கள் டீம் வின் பண்ணாங்க. கோஆர்டினேஷன் அதேமாதிரி இதில் வந்து ஒரு திட்டுவார் வாங்கினார். யார்? நம்ம தீபக். ஏன்னா தீபக் தான் சூப்பர்வைசர் வேலை பார்த்தார். சூப்பர்வைசர் வேலை பார்க்கும்போது கை காலம் நடக்குது. ஏன்னா அவங்களும் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆசைப்பட்றாங்க. ஏன்னா போன வாட்டி ரஞ்சித் சாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி மேபி நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்திருக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா தீபக்கும் வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இருக்கிறதுனால ஒரு ஆர்வக்கோளர் அவருக்கு. அதனால் இங்கேருந்து சொல்லிக் கொடுக்குறாரு. பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்தாங்க, பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் முத்துக்குமார் ஆனால் இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னாரு. அதேமாதிரி இந்த கவுண்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கோல் விட்டார் நம்ம தீபக். அது பார்க்க நம்மளுக்கே பக்குனுக்கு அப்புறம் அங்கே கஷ்டப்பட்டு விளையாண்டவங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். உடனே ஏங்க 8வது 9வது கரெக்டுங்க அப்படின்னாங்க. உடனே அதுக்கு பிக் பாஸ் இந்த முத்து வாய மூணு ஷுன்னாரு, சாரி சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக பற்றி இந்த வேறு போகாத பக்கம் ஒரு வேளை நானியாக இருக்குமா வந்துட்டு இது பண்ணி கடைசியில் வந்துட்டு அருண் முத்துக்குமாரன் டீம் வந்து சூப்பராக வின் பண்ணாங்க. இந்த பக்கம் ஜாக்லின் ஆனந்தி வந்துட்டு தோத்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஆனந்தி பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் அழுகுறாங்க. இன்றைக்கி இந்த கேமில் வந்துட்டு ஒரு விஷயம் அதான் மாற்றி வச்சிட்டாங்க, அதுக்கு அழுகுறாங்க. என்ன திடீர்னு ஒரு அழுகாட்சி நாடகமாகவே இருக்குது. ஒருவேளை இவங்களும் வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணுற மாதிரி அந்த கவன ஈர்ப்பு விஷயங்களை பண்ணுறதுக்காக அழுகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க நல்லா ஒரு சில விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அதேமாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் அழவே மாட்டாங்க. அழுதாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு தான் அர்த்தம். முத்துக்குமரனுக்காக அழுதாங்க, பிரச்சனை எப்படி வெடிச்சுது. அதேமாதிரி அம்மாக்காக அழுதாங்க, அதுக்கப்புறம் அழவே மாட்டாங்க. அந்த மாதிரி போல்டான ஒரு பர்சன். இங்கே இந்த சின்ன ஒரு விஷயம் இதில் ஏன் அழுகுறாங்க, எங்கேயும் இடிக்குதே. அதுவும் இந்த வாட்டி நாமினேஷன் சொல்லாரு இல்லை என்னவா இருக்கும். காலையில் ப்ரொமோவில் வேறு வந்துட்டு அந்த இடுப்பில் அவர் வந்து விஜய் விஷால் பண்ண சொன்னதை வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க, இவங்க ஒருத்தவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணல, அதுக்கும் அழுகுறாங்க. என்னவா இருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.